அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பலகீனமானவர்களுக்கான ஆதரவு குரல். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யா அல்லாஹ், ஐயாஷ் இப்னு அபீ ரபீஆவை காப்பாற்றி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், சலமா பின் ஹிஷாமை காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ், வலீத் இப்னு வலீதை காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ், இறை நம்பிக்கையாளர்களில் ஒடுக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ், முலர் குலத்தாரின் மீது உன் பிடியை இறுக்கி கடுமைப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமுதாயத்தாருக்கு கொடுத்த கடும் பஞ்சம் நிறைந்த ஆண்டுகளை போன்று முலர் குலத்தாருக்கு கடும் வறட்சி நிறைந்த சில ஆண்டுகளை கொடுப்பாயாக என்று அந்த குலத்தாருக்கு எதிராக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் என்கின்ற இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 3386 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஐயாஷ் பின் அபீ ரபீஆ அவர்கள் இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே சிக்கி கொண்டார்கள். அது கடுமையான மனத்தாங்கலை பலருக்கும் ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த நிலையிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழுகைக்கு உட்பட்ட பகுதியிலே இவர்களை காப்பாற்றுவாயாக என்று குனூத் என்ற அந்த பிரார்த்தனையை ஏற்படுத்தி 1 மாத காலம் ஓதி வந்தார்கள். இவர்களுடைய சிரமங்கள் போக்கப்பட வேண்டும், இவர்கள் எதிரிகளுடைய பிடியிலே இருந்து மீண்டும் விடுவிக்கப்பட வேண்டும், பலகீனமானவர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் பலமுள்ளவர்களாக ஆக வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அந்த பிரார்த்தனை அமையப்பெற்றது. இப்படி இடையூறு செய்கின்றவர்கள், பலகீனமானவர்களை சங்கடப்படுத்துகின்றவர்கள், சிறைபிடித்து வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு பஞ்சத்தை கொடுப்பாயாக, கடும் வறட்சி நிறைந்த சூழலை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாயாக என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலகீனமானவர்களுக்கு உண்டான ஆதரவு குரலை பிரார்த்தனையின் வழியாக தொழுகைக்கு உட்பட்ட ஒரு பகுதியிலேயே அவர்கள் ஏற்படுத்தினார்கள். வேதமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அக்கிரமக்காரர்களை குறித்து சொல்கின்ற அந்த விஷயங்களை ஆராய முற்படுகின்ற போது, அல்லாஹுடைய தூதரே, இந்த அக்கிரமக்காரர்களுடைய செயலை அல்லாஹ் பராமுகமாக இருக்கிறான் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். அக்கிரமம் செய்கிறார்களே, இவர்களை அல்லாஹ் விட்டு வைக்கிறானே, இவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் பராமுகமாக இருக்கிறான் என்று நீங்கள் ஒருபோதும் எண்ணிவிடாதீர்கள். அவர்களை வேதனையை கொண்டு உடனுக்குடன் பிடிக்காது தாமதப்படுத்தி வருவதெல்லாம் திறந்த கண் திறந்தவாறே இருந்து விடக்கூடிய கொடியதொரு மறுமை நாள் வரும் வரைக்கும் தான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் 14 சூரா இப்ராஹிம் வசனம் 42 தெளிவுபடுத்தப்பட்டது. அக்கிரமக்காரர்கள் பலகீனமான மக்களை அடித்து ஒடுக்குகின்றார்கள் என்று இந்த விஷயத்திலே அல்லாஹுடைய உதவி இல்லாமல் இருக்கிறதே, உதவி தாமதமாகிறதே என்றெல்லாம் நீங்கள் நினைக்காதீர்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் விளக்கமளித்த செய்தியைத்தான் இந்த வசனம் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அவர்களில் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்து தங்கள் விஷயங்களிலே அல்லாஹுவை அதிகமாக நினைவு கொண்டு பிறர் மூலம் அநியாயத்திற்கு உள்ளானதன் பின்னர் பழிவாங்கினார்களோ அவர்களை தவிர மற்றவர்கள் எல்லோருமே குற்றவாளிகள்தான். பிறரை துன்புறுத்திய அநியாயக்காரர்கள் தாங்கள் எங்கு திரும்ப செல்ல வேண்டும் என்பதை
வேண்டுமென்றே சீக்கிரத்திலே அறிந்து கொள்வார்கள் என்கின்ற செய்தியையும் அல் குர்ஆன் அத்தியாயம் 26 சூரத்து ஷூரா வசனம் 227 தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறான். அநியாயக்கார அரசர்களெல்லாம் வாழ்ந்த விஷயங்களை அல்லாஹ் வேதமறையின் வாயிலாக சொல்லி காட்டி அவர்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. பலகீனமானவர்கள் பலமுள்ளவர்களாக மாறினார்கள் என்கிற செய்தியெல்லாம் குர்ஆனுடைய வரலாறுகளாகவே நமக்கு ஆறுதலாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா பலகீனமான மக்களுடைய அந்த அழுகுரலை செவிமடுத்து கேட்டு அந்த மக்களுக்கு உண்டான விமோச்சனத்தை வழங்கி அருள்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.